Hey guys, and ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு travel vlog ரெகுலராக வீடியோஸ் போடுறதில்ல. ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து போகிறோம். ஸோ எந்த பஸ் அப்படின்னா, இந்த பஸ் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா ஒரு காலத்தில் எஸ்ஆர்எம் அப்படின்னு சொல்லி ஒரு லெஜென்சியான ஒரு பஸ் ஆப்ரேட்டர் இருந்தாங்க. இப்போது இருக்க 2K கிட்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்னே தெரியல. ஸோ அந்த ஆப்ரேட்டரோட ஒரு பஸ்ஸு இப்போ வேறு பேரில் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எந்த பஸ் அப்படின்ற மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் போயிட்டு சொல்கிறேன். ஏன்னா 9 o'clock எனக்கு பஸ்ஸு, இப்போ 8:40 ஆச்சு. நான் இங்கேருந்து போர்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும். ஸோ அங்கே போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ பெங்களூரில் நம்ம போர்டிங் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மடிவாளாவில் இருக்க இந்த பாரத் பெட்ரோலியம் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குல்ல, இவங்க ஆல்ரெடி உள்ளே போய் டீசல் போட்டு தான் வராங்க. இங்கே வந்து ஜஸ்ட் அப்படியே கிளம்ப வேண்டியதான். அண்ட் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ டேட் வந்து August 1. ஃப்ரைடே தெரியாதமாக வந்து பெங்களூரில் மாட்டிட்டேன். அண்ட் வேறு வழி இல்லை, நீங்கள் ரிட்டன் போய் தான் ஆகணும். ஸோ எப்படி டிராஃபிக் இருக்க போகுதுன்னு தெரியலை. ஏன்னா ஹோசூர்கிட்ட ஆல்ரெடி பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்கிறதுனால செம்ம டிராஃபிக்கு. அது போக வேறு கிருஷ்ணகிரி வரைக்குமே டிராஃபிக்காக தான் இருக்கும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 போட்டிருக்காங்க சென்னை ரீச்சிங் டைம். பெங்களூர் 9 o'clock கிளம்பி எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்களா? ஸோ கைஸ், ஃப்ரைடே ஈவினிங்னால பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்கு. அண்ட் நாம் வந்து பஸ் இன்டீரியர் கொஞ்சம் வீடியோ எடுக்கணுன்றதுனால நம்மளோட போர்டிங் பாயிண்ட்டில் கொஞ்சம் முன்னாடி டிராஃபிக்கில் நின்றுருந்தது, ஓடி வந்து ஏறிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2+2 செமி ஸ்லீப்பர், ஒரு ப்ராப்பரான செமி ஸ்லீப்பர். ஸோ உங்களுக்கு லெக் ரூம் இருக்கும், பேக்லேயும் புஷ் பேக் இருக்கும். ஸோ வந்து ஒரு ப்ராப்பரான செமி ஸ்லீப்பர். அண்ட் ஸ்லீப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு 2-3 years தான் வந்து பீக்கில் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த செமி தான். நாகர்கோவில் டு ஹைதராபாத் ரூட்லாம் கல்லடா ஓட்டியிருக்காங்க செமியில். ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கம்ஃபர்டபுள் ஜெர்னிஸ் முன்னாடி டைமில். ஸோ அண்ட் நம்ம சீட் நம்பர் 21 விண்டோ. ஸோ இந்த சீட்டு தான் புக் பண்ணுறப்ப யார் சைடில் புக் பண்ணல. கடைசி வரைக்கும் யாருமே வரலன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இங்கே வந்து லைட்டிங் லேம்ப்ஸ், ஏசி வென்ட்ஸ், ஸ்பீக்கர்ஸ், அண்ட் கீழே வந்து ஒரு சார்ஜிங் போர்ட்ஸ். ஸோ இதில் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், லக்கேஜ் ஹோல்டர், அண்ட் கீழே வந்து லெக் ரூம், சரி லெக் ரெஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சீட்டுக்கு வந்து நான் செட்டில் ஆகிட்டேன். ஸோ அப் ஸ்ட்ரைட் பொசிஷன் நார்மலாக இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்ச நேரம் உட்கார முடியாது போல். ஸோ இன்கேஸ் நீங்கள் புஷ் பேக் பண்ணி அப்படியே பின்னாடி போனீங்கன்னா நல்லா சாயலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இது வந்து அப் ஸ்ட்ரைட் பொசிஷன். அண்ட் இது வந்து நான் ஃபுல்லாக புஷ் பண்ணி வச்சுருக்கேன் பின்னாடி. ஸோ கீழே வந்து சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இருட்டாக இருக்குது, தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கீழே சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 சீட்டுக்கு சேர்த்து ஒரு சார்ஜிங் போர்ட்ஸ் தான் இருக்கும். அண்ட் சார்ஜிங்கும் ஏறுது, வெல் அண்ட் குட், நோ இஷ்யூ வித் தட். அண்ட் வந்து இங்கே ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ எதுக்குன்னா, இப்போ தான் வந்து மோஸ்ட்டாக படம்லாம் யாரும் போடுறதில்ல. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அங்கே ஒரு டிவி இருக்கா ஃப்ரண்ட்டில், அண்ட் இங்கே பின்னாடி ஒரு டிவி இருக்கும். ஸோ மூவி ப்ளே பண்ணாங்கன்னா மேலே இருக்க ஸ்பீக்கர்ஸும் ஒர்க் ஆகும். அண்ட் இங்கே இருக்க ஸ்பீக்கர்ஸ் வந்து வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்கும். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 52 சீட்டு. ஸோ லாஸ்ட்டில் பார்க்கலாம் 52 சீட்டு. இன்கேஸ் லாஸ்ட் ரோ வந்து ஃபில் ஆகலை அப்படின்னா அந்த சீட்டை வந்து இங்கே கிராஸில் போட்டு டிரைவர் பெர்த்தாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டில் அந்த விண்டோ சைட் சீட் இருக்குல்ல, ஸோ அந்த சீட்டை வந்து டிரைவர் பெர்த்தாக யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஏன்னா நான் வந்து ஸ்கேனியா செமியில் ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் இயர் வந்து நம்ம முருகரா ஸ்கேனியாவில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஃபுல் ஜேர்னி இல்லை, கொல்லம்லேருந்து மதுரை வரைக்கும் மட்டும் தான் வந்திருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த கேபிஎஸ் ஸ்கேனியாவில் பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். அண்ட் இந்த அட்ஜஸ்டபிள் பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக இதை தானே சுற்றுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த பக்கம் டைரெக்ஷன் வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ இந்த பக்கம் திருப்பிங்கன்னா க்ளோஸு,
எப்படி இருக்குன்னா ஓப்பன். வாவ். ஸோ ரீடிங் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது. இந்த பஸ்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அரௌண்ட் 2019 பீரியடில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எஸ்ஆர்எம்மாக இருந்தது. தஞ்சாவூர் லிவரி பஸ்ஸில் சென்னை டு கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த பஸ் நடுவில் கொரோனா பீரியட் ரொம்ப நாள் சும்மா நின்றுருந்தது. இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் லைட்ஸ்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது பாருங்களேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த பஸ்ஸு எஸ்ஆர்எம்மில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லிவரிஸ் வந்து எப்படி இருக்குன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில், வேளாங்கண்ணி சர்ச்சு, திருச்செந்தூர் கோயில், அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அந்த டைமில் ஜல்லிக்கட்டோடது. ஸோ அதெல்லாம் வந்து போட்டு லிவரியாக இருக்கும். ஸோ பஸ்ஸோட ஹாஃபில் ஸ்டார்ட் ஆகி எண்டு வரைக்கும் இருக்கும். இவங்க வந்து ஆக்சுவலாக லிவரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸோட லிவரி வந்து ஹார்ஸாக என் சீட்டுக்கிட்ட கரெக்டாக அந்த ஹார்ஸ் வந்து மறைச்சிருச்சு. வெளியே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓசூர் தாண்டுற வரைக்கும். ஓசூர் தாண்டதுக்கு கூட வேறு சீட்டில் வியூ காலியாக இருந்துச்சுன்னா அங்கே போயிடலாம். அது நம்மளோட யூசேஜ் பொறுத்து தான். இப்போ எனக்கு வந்து வீடியோவுக்கு செட்டாக வருதுங்களா? இது சும்மா நம்ம ஆன்லைனில் 200 ரூபா அவ்வளோதானே. அந்த ரொட்டேட் பண்ணுறது தான் வாங்கணும். இந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கு வேலை. இது வாய்ஸ் எல்லாம் நீங்கள் எடிட் பண்ணுவீங்களா? ஆமாம். அந்த மாதிரி அது எதுக்குலாம் இன்னும் யூஸ் ஆகுமா? அடிக்கிறதுக்குன்னா நிறைய டிராஃபிக் ஆகுது. இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இதுதான் இன்னும் டிராஃபிக் ஆகுது. கீழே போய் எல்லாம் எப்படியும் அந்த இடத்துல டிராஃபிக் ஆகும். அகலமாக வண்டி அங்கே வந்து பாரு வண்டி போடுறாங்க. வண்டி ஆர்மி இந்தியன் ஆர்மி அது வரைக்கும் தான் போட்டுக்கிறாமா. சில பேர்லாம் ஒரு ஃபோன் வாங்கினாங்க 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க. சாம்சங்லாம் ஒழுங்காக பேட்டரி பேக்கேஜ் அதான் கம்ப்ளைண்ட். அப்படியே இல்லைண்ணா. அதாவது சாம்சங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டீங்கன்னு வைங்களேன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் 30,000 ரூபாய்க்கு கீழே வாங்கினீங்கன்னு வைங்களேன் ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும். அதே 2 ஃபோன் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி அதே மாதிரி சேம் ஃபோன் 2 ஃபோன் நாய்க்குடி தான் போய் தரேன். வீட்டில் ஒரு விழுதுறான் விட்டு இருக்குதுண்ணா என்ன பார்த்துக்கலாம். நாய் மட்டும் கொண்டு அந்த மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் கேரளா லைன்ஸுக்கு முன்னாடி கல்லடா எங்கே நிப்பாட்டு நான் கேஜி ஏற்றிட்டு
ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:20 ஆகுது. அண்டு மடிப்பாதையில் வந்து 9 o'clock ஆக்சுவலாக கிளம்ப வேண்டியது. ஸோ கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா 9:30 கிட்ட இருக்கும். ஏன்னா ஃப்ரைடே ஈவினிங் பெங்களூர் டிராஃபிக் ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் பேர் எவர். ஸோ டிராஃபிக்னால அங்கே லேட் ஆகிடுச்சு. அண்ட் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஓசூர் வரைக்குமே டிராஃபிக். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயோ பிரேக் ப்ளஸ் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணிட்டுருக்க பஸ். கேபிஎஸோட ஸ்கேனியா மல்டி ஆக்சில் செமி ஸ்லீப்பர். அண்ட் ஆக்சுவலாக இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் வந்து இன்ஜினோட நாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி தான் பின்னாடி வந்தேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனே இல்லை, ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பார்க்கலாம் ஒரு கருப்பட்டி காஃபி. ஸோ அவங்க தான் நிப்பாட்டியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் நீட்டாக தான் இருக்குது மெக்ஷூரில். ஸோ ஒரு ட்ராவான வந்து ஒரு ஸ்கேனியாவோட ஐடியல் சவுண்டு. ஸோ இந்த சவுண்டு இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பக்கம் வென்டிலேஷனே இல்லை. இந்த பக்கம் மட்டும் தான் ஆக்சுவலாக வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர்எம்மோட நேம் ஷேட் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரியுது. அந்த ஸ்கேனியாவுக்கு பின்னாடி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எஸ்ஆர்எம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த www.srm தெரியும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டா விட்டு செம்மையாக சாத்தியிருக்கான். அண்ட் ஆஃப்டர் 1 year ஐ திங்க் ஸ்கேனியா ட்ராவல். ஸோ சென்னை, ஸோ பெங்களூர் டு சென்னை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்லி க்ரூ. ஸோ வந்து அப்படியே ஜாலியாக சேட் பண்ணிட்டு கேபின் ரைட் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறேன். எர்ணாகுளத்துக்கு 4 சீட்டில் போனோம்.
ஆ